ஸ்ரீ குருப்யோ நமஹ. பயம் நீங்க இந்த அபிராமி அந்தாதியின் 18வது பாடலை நாம் பாட வேண்டும். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலனன் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். கேளாது சிவபெருமானின் இடது பாகத்தை அம்பாள் கவர்ந்து கொண்டதால் வவ்விய பாகத்து என்று பட்டர் சொல்கிறார். வவ்விய பாகத்து இறைவர் என்பது அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று சொல்லலாம். வவ்விய பாகத்து இறைவன் என்று கூறும்போது அம்பிகையின் உருவமும் அதில் உள்ளது. அர்த்தநாரீஸ்வர கோலம் ஞானிகளுக்கு கிடைக்கும் காட்சி. ஞானிகளுக்கான வவ்விய பாகத்து அமர்ந்த கோலமும் அந்த நிலை இல்லாதவருக்கு காட்டும் திருமணக் கோலமும் அடியேனுக்கு காட்ட வேண்டும் என்று பட்டர் அன்னையிடம் பிரார்த்திக்கிறார். அம்பாளின் திருவடி பாதத்தை பதித்தால் ஞானம் வரும். அப்படி பட்டர் சதா அன்னை அபிராமியின் பாதத்தை அகத்தில் பதித்த காரணத்தால் அபிராமியின் திருக்காட்சி பட்டருக்கு கிடைத்தது. இந்த திருக்காட்சி கிடைக்க காரணமான பொற்பாதத்துடன் வரவேண்டும் என்று பட்டர் அபிராமி அன்னையிடம் பிரார்த்திக்கிறார். கொடிய காலன் அடியேனை பற்ற வரும்போது நீ வந்து காத்து அருள வேண்டும் என்று பட்டர் பிரார்த்திக்கிறார். வெளி நிற்கவே என்ற சொல் உள்ளே வரவிடாமல் வெளியே தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பட்டர் குறிப்பிடுகிறார். காலன் வரும் தருணம் அம்பிகையின் பாத தரிசனம் வேண்டி என்னை காக்க உன் பாதம் பயன்படுத்த வேண்டும் என்று பட்டர் பிரார்த்திக்கிறார். யம பயத்தை அபிராமிதான் போக்கி அருள முடியும். ஆகவே மரண காலத்தில் அபிராமியை தியானம் செய்ய வேண்டும் என்று பட்டர் சொல்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.